Hello friends, welcome to Way to Labasna YouTube channel. நம்ம டெய்லி வந்து 15 சிசாட் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி ஒரு நாள் நான் ரொம்ப வெளியே போயிட்டேன், அதனால் இன்றைக்கி என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அடுத்த நாள் தான் நான் போஸ்ட் பண்ணுறேனே வீடியோவை. வாங்க, இன்றைக்கான வீடியோவும் இன்றைக்கே வந்துடும், கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். அதாவது நேற்று என்ன போட வேண்டியதுன்னா, சண்டே நம்ம வந்து அந்த ஒரு வாரம் விட்ட கொஷின்ஸு சேர்த்து வச்சு அப்படி போடுற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். விட்ட கொஷின் எல்லாம் போட்டுட்டேன். எக்ஸ்ட்ராவாக கொஷின்ஸ் எல்லாம் சேர்த்து போடும் போது ஒரு கொஷினுக்கு ஆன்சர் கிடைக்கல வழக்கம் போல். இதை அடுத்த சண்டே தான் போடுறதா நான் பிளான் வச்சுட்ருக்கேன். அப்படியே எடுத்து தனியாக சண்டேக்குன்னு ஒரு ஃபோல்டர் வச்சு நான் சேவ் பண்ணி வச்சிடுவேன். எந்த கொஷின் விடுறனோ அந்த கொஷினை அன்றைக்கி போடுற மாதிரி, அதுக்குள்ளே ஆன்சர் கிடச்சிடும் எப்படி போடுறதுன்ட்டு. இன்றைக்கி வாங்க கொஷின் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இப்போ சம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ அது வந்து அந்த இப்போ எக்ஸ் ஒய் ஜெட்டோட நம்பர் எல்லாம் வந்து ப்ரைம் நம்பர்ஸ். எல்லா ப்ரைம் நம்பர்ஸும் வந்து லெஸ் தேன் 10 இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸை வச்சு நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணணும். அவ்வளோதான் கொஷின். இந்த கொஷின் லெஸ் தேன் 10 வந்து 2, 3, 5, 7 இதாக இருக்குது. அது வந்து நாம் இங்கே வந்து நம்ம இப்போது அந்த எஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இருக்குல்ல, அதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ப்ரூவ் ஆகுது. அதாவது யூனிட் டிஜிட்டில் வந்து 0 வரணும் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில், யூனிட் டிஜிட் வந்து 5 வரணும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டில், ரெண்டும் வந்துடுச்சு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து எப்படி போட்டாலும் வந்து ப்ரூவ் ஆகலை. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். யூனிட் டிஜிட்டில் வந்து 9 வரவே இல்லை. ஒரே நிமிஷம் இருங்க. யூனிட் டிஜிட்டில் வந்து 9 வந்து வரலை, அதனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. செகண்ட் கொஷின் வந்து let x be 2-digit number, y be another 2-digit number. இப்போ வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எக்ஸ் கிடைக்கிது. அப்படின்னும் போது இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது எக்ஸ் கிடைக்கிது. ஒய்யை வந்து ஒய் 2-digit நம்பரை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்கிது. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து கிரேட்டர் நம்பர். வாட் இஸ் த பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ் வந்து அந்த ஸ்மாலஸ்ட்டு 2-digit நம்பரை வச்சு ஃபார்ம் பண்ணிக்கிறோம், 10 இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்ட்டு. ஒய் வந்து 10 இன்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணுற மாதிரி பி ப்ளஸ் ஏ அப்படின்னு ஃபார்ம் பண்ணி அதை எக்ஸ் ப்ளஸ் ஒயில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 11a ப்ளஸ் 11b கிடைக்கும். 11 மட்டும் காமனாக எடுத்து அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிரேட்டஸ்ட் 2-digit நம்பர் வந்து கிரேட்டஸ்ட் 2-digit நம்பர். அப்போ வந்து 99, அதுக்கு தான் கிரேட்டஸ்ட் 2-digit நம்பர். அந்த 2-digit நம்பரை தூக்கி இங்கே போடணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 99. எக்ஸ் ப்ளஸ் ஒயில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூ 11 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, அதை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி கேன்சலேஷன் பண்ணோன்னா 11 வச்சு 9 ஒரு ஆன்சர். இப்போ ஏ ப்ளஸ் பி வந்து 9ன்னு வந்துச்சு. அப்போது நம்ம ஒவ்வொரு நம்பரும் வந்து இது பண்ணி பார்க்கணும், ஆட் பண்ணோன்னா 9 வருதான்னு செக் பண்ணும். அதே மாதிரி எல்லாமே செக் பண்ணால் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா எத்தனை வந்து ஃபார்ம் பண்ண முடியும், வாட் ஆர் த then what are the number of possible values of x, what are the number of possible values of x அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை பாசிபிள் வேல்யூஸ் நம்மளால் வர வைக்க முடியும். இப்போ எக்ஸ் வந்து இப்போ எக்ஸ் வந்து 18ன்னு வச்சுக்கோங்களேன், ஒய் வந்து 81. இதை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது 18ன்னு கிடைக்கணும். இப்போ 27 இருக்குது, 72ன்னு நம்ம இருக்கும், அதை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது 27 வரணும். இந்த மாதிரி நம்மளால் எத்தனை பாசிபிள் வேல்யூஸை வந்து ஃபார்ம் பண்ண முடியுது அப்படின்றது தான் கொஷின். அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால் 8 வந்து ஃபார்ம் பண்ண முடியும் இந்த இது பேசிஸில். அதுதான் கொஷினுக்கான ஆன்சர். இப்போ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் டேக்கன் பை ஏ டு ஃபினிஷ் எ பீஸ் ஆஃப் ஒர்க் இஸ் த்ரைஸ் த டைம் டேக்கன் பை
பி. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது பியை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஏ வந்து த்ரைஸ் த டைம் எடுத்துக்குது அண்ட் ட்வைஸ் த டைம் டேக்கன் பை சி. சி வந்து ட்வைஸ் ஏலேருந்து ட்வைஸ் த டைம் எடுத்துக்குது அப்படின்னும் போது இதை அப்ளை பண்ணி பார்க்கணும். அதாவது ஃபஸ்ட்டு 2 ஏபியில் வந்து எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. சியில் வந்து வரும்போது சி ஏ இருக்கணும். XY2 இப்படி ஃபார்ம் பண்ணி சிஏ கண்டுபிடிச்சிடுறோம். இது ரேஷியோ ஃபார்மேட்டில் வந்து நம்ம வர வச்சிட்டோம். ஒன் டேக்கான ஒர்க்கு வந்து ஒரு நிமிஷம் இருங்க. Twice the time taken by C. If all the three are work together, it takes them 2.5 days to complete the entire work. Find the time taken by A alone. A மட்டும் எவ்வளோ டைம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்குற இது ஃபார்மேட் ரேஷியோ வச்சு நம்ம வந்து ஒன் டேக்கில் வந்து ஈச் எவ்வளோ வேலை செய்யுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் ஒன் டே ஒர்க் 1/3x, அதாவது எல்லாமே 1 ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் மாற்றிக்கணும். இது எப்படி வருதுன்னா இப்படி ஃபார்ம் ஆகிடும். இப்போ அது டோட்டல் ஒர்க் டன் மைன் ஒன் டே அப்படின்னும் போது எல்லா ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் எதாந்தையும் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா இங்கே இந்த வேல்யூ வந்து மட்டும் ஃப்ராக்ஷனில் வந்து எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ வந்து அதை 3ன்னு மாற்றும் போது மேலே 3 கீழே 3 போட்டு ஃபார்ம் வரும் 2/x. இதுதான் ஒன் டேயில் வந்து அவங்க வந்து முடித்த ஒர்க்கு. இப்போ அதை வந்து 2.5 டேஸில் வந்து நம்ம மாற்றும் போது நம்ம அதை 2.5 டேஸ்க்கு அதை மல்டிப்ளை பண்ணுவோம்ல வழக்கமாக, அந்த மாதிரி பண்ணோன்னா 5/x வரும். இதை வந்து நம்ம ஒர்க் டன் டோட்டல் ஒர்க் டன் வந்து 1ன்னு கன்சிடர் பண்ணும் போது 5/x இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடுவோம். எக்ஸுக்கோட வேல்யூ கிடச்சிச்சு. எக்ஸ் வந்து பிக்கான வேல்யூ. இப்போ ஏக்கு கண்டுபிடிக்கும் போது 3xன்னு இருக்கும். அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 5 போட்டுட்டு 15 அப்படின்ட்டு போட்டணும். உங்களுக்கு சும்மா இது ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறதுக்கோசரம் மீதி இதெல்லாம் போட்டேன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் அதில் இல்லை. கொஷின் வந்து சேஞ்ச் பண்ணதில் இங்கே ஆப்ஷன் நான் சேஞ்ச் பண்ண மறந்துட்டேன். 15 வந்திருக்கணும், அங்கே 15 வரல. ஆப்ஷன் பி அலோன்னு கேட்டிருந்தாங்க. நான் ஏ மட்டும் வச்சு போடுற மாதிரி நான் சேஞ்ச் பண்ணேன். அங்கே வரல. அங்கே ஆப்ஷன் நான் சேஞ்ச் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஆப்ஷன் ஏ அலோனுக்கு வந்து 15, பி அலோன் கேட்டாங்கன்னா 5, சி அலோன் கேட்டாங்கன்னா 7.5. இந்த கொஷின் வந்து 36 men can build a wall in 100 days, working 12 hours per day. How many men is required to build the same wall in 180 days, working 16 hours per day? இது பேசிக் சம் தாங்க. இது நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதே மாடலில் வந்து ப்ரீவியஸ் டேஸில் வந்து நம்ம வந்து ஒரு சம் போட்டிருப்போம். அதுலேயும் வந்து ஒர்க் டன் வந்து சேம் டேஸில் தான் இருக்கும், அதாவது சேம் ஒர்க்கு தான் இருக்கும். இங்கேயும் சேம் ஒர்க்கு தான் இருக்கும். ஸோ ஒர்க் டன் வந்து கேன்சல் ஆகிடும் இந்த இடத்துல. அது இருக்கிற டிஜிட்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் போட்டிங்கன்னா மென்ஸ் வந்து 15 மென்ஸ் தேவைப்பட்டால் மட்டும் போதும். சிம்பிள் சம் தான், நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. இந்த சம் தான் நம்ம விட்ட சம்மு. 2 டேஸ் முன்னாடி இந்த சம் நம்மளால் போட முடியாமல் போச்சு. அந்த சம் தான் இப்போ இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம 90 இருக்குல்ல, நான் கொஷின் இஃப் எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட் ஆர் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் சச் தட் எக்ஸ் ஒய் ஜெட் ஆர் 90 இஸ் ஈக்குவல் டு 90, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. இதில் எது வந்து ஃபால்ஸு? அன்றைக்கி போட்ட மெத்தடே கரெக்டு தான். பட் ஆனால் அது அவங்களுக்கு கிளியராக வந்து 2 ஸ்டெப்பு வந்து எப்படி வர வைக்கிறதுன்னு தெரியாமல் நம்ம முயற்சிட்டு இருந்தோம். அதே தான் நம்ம ஃபேக்டரைசேஷன் அங்கே போட்ட மாதிரி ஃபேக்டரைசேஷன் தான் பண்ணுறோம். ஃபேக்டரைசேஷன் பண்ணதில் நம்மளுக்கு அந்த ப்ரைம் ஃபேக்டராக வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோன்னா எக்ஸ் ஒய் ஜெட்டை வந்து
நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 90 வரணும், சம் பண்ணும்போது ஒரு வேல்யூ வரும். ஓகேவா? அந்த மாதிரி ஒன் அந்த பேசிக் இதிலிருந்து நம்ம வர வைக்கணும். 1 1 1 அந்த மாதிரி 1 இன்ட்டு 1 இன்ட்டு 90. பட் ஆனால் சம்மில் 90 வர வைக்கணும்னு இல்லை, மல்டிப்ளிகேஷனில் தான் நம்ம 90 வர வைக்கணும். அதே வேல்யூஸ் தான் XYZ வச்சு இங்கே வந்து நம்ம சம்மில் பண்ணும்போது அங்கே இங்கே ஆப்ஷனில் இருக்கிற வேல்யூஸ் வந்து இங்கே வரணும். வராத வேல்யூ தான் ஃபால்ஸு. அதை தான் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? இங்கே இந்த ஆஸ் யூஷுவல் எல்லா ஃபார்மேட்டும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், எல்லாம் கிடச்சிருது. எது கிடைக்கலன்னா ஆப்ஷனில் இருக்கிற எல்லாமே இங்கே வந்துடுச்சு பார்த்தீங்களா? பட் ஆனால் பி மட்டும் வரல, அதுதான் இது ஃபார்மேட்டு. நம்ம இன்றைக்கி எல்லாமே பண்ணிட்டோம், நம்மளுக்கு 16ம் ஏதோ ஒரு வேல்யூ வர வைக்க முடியல, அதனால் அந்த சம்மை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த சம்மும் வந்து அன்றைக்கி நம்ம விட்ட சம் தான். ஒரு 2 days முன்னாடி இந்த சம் நம்மளால் போட முடியாமல் போச்சு. There are 2 cylinders. The height of one of them is 32 times the height of the others. If the volume of the shorter cylinder is double the volume of the taller cylinder, then the ratio of the radii of the shorter cylinder and the taller cylinder அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ரேஷியோ தானே கேட்குறாங்க. முதல்ல வந்து நம்ம பிரித்து வைக்கணும். ஷார்ட்டர் சிலிண்டருக்கும் டாலர் சிலிண்டருக்கான சிம்பிள்ஸ் வந்து R1 அண்ட் H1 வந்து ஷார்ட்டர் சிலிண்டருக்கு, R2 அண்ட் H2 வந்து டாலர் சிலிண்டருக்கு. இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு சிலிண்டர் ஒரு ஹைட்டில் வந்து ஒன்று வந்து 32 times ஹையர் தென் அதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் ஷார்ட்டர் சிலிண்டர் இஸ் டபுள் த வால்யூம் ஆஃப் டாலர் சிலிண்டர். வால்யூம் வந்து ஷார்ட்டர் சிலிண்டருக்கு டபுளாக இருக்குது. இஸ் டபுள் த வால்யூம் ஆஃப் டாலர் சிலிண்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுத்துக்கான வேல்யூஸும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். H1 is equal to 32 into H2, V1 is equal to 2 into V2. இந்த வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா நம்ம பை ஆர் ஸ்கொயர் H, அதை வந்து ரெண்டு இதுக்கும் V1 V2க்கு தனித்தனியாக எழுதிட்டு அதை ஈக்குவல் ரெண்டும் சமமாக பண்ணும்போது டபுள் த டைம்ஸில் V2 2 V2ன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால 2 மல்டிப்ளை பண்ணி ஃபர்தராக இருக்கிற இடத்துல வந்து நம்ம கிவனை வந்து ஃபில் பண்ணி கேன்சலேஷன் பண்ணோன்னா ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிவிட்டு R1/R2 கிடைக்கும். தென் ஃபைனலி ஆன்சர் பி வந்து ஆப்ஷன் 4. எனக்கு கொஞ்சம் சில இடத்துல இது இன்னும் கொஞ்சம் புரியல, பட் ஆனால் நான் புரிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக என்ன டவுட் இருந்தால் கேளுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் நான் இதை கிளியர் பண்ணுறேன். சப்போஸ் கிளியர் பண்ண உங்களுக்கு எதனா ஐடியா இருந்துச்சுன்னா வந்து நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் வந்து இதுவும் நம்ம வந்து பார்த்தது தான், பட் ஆனால் அவங்க அன்றைக்கி இந்த சம் முடித்தது தான். ஃபர்தர் ஆன்சர் வெரிஃபை பண்ணும்போது வேறு ஒரு இது வந்தது. அதாவது எப்படி சொல்கிறது, அவங்க ஆன்சர் தப்பாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் நான் அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு வாட்டியும் ரீசெக் பண்ணிவிட்டு சொல்கிறதா இந்த கொஷின் சொல்லியிருந்தேன். அந்த கொஷின் தான் இது. இப்போ வந்து வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. வேறு என் வந்து கிவன் 607 கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என் இஸ் மல்டிபிள் ஆஃப் 3. மல்டிபிள் ஆஃப் 3ன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, அதான் இருக்கிற மொத்த வேல்யூஸும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணோன்னா 6 + 0 + 7 வந்து ஆட் பண்ணால் 13 வந்து 13/3 வந்து வராது, பாசிபிள் இல்லை, இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி மல்டிபிள் 7ஆல் மல்டிபிள் ஆகுதான்னு பார்க்குறோம். 7ஆல் ஒரு டைம் டிவைட் பண்ணாலும் அது வந்து இன்டீஜர் ஃபார்மேட்டில் வந்து போயிடுது. இன்டீஜரை வந்து நம்ம ஒரு பர்ஃபெக்ட் வேல்யூவாக எடுத்துக்க முடியாது. அதனால 2 ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு தான். அந்த கொஷின் முடிஞ்சிச்சு. இது வந்து புது கொஷின்ங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஷினில் வந்து இது 1 2 3 4 கொஷின்ஸ் நாம் வந்து பார்த்துட்டோம்.
இந்த வாரம் வந்து நம்ம வந்து ஆக்சுவலி 2 நாள் தள்ளி தான் இந்த வாரத்தில் ஸ்டார்ட் பண்ணதுனால 5 days தான் இருக்கும் வீடியோஸு. 5 daysல வந்து 4 கொஷின்ஸ் வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியல. அந்த 4 கொஷின்ஸை வந்து இன்றைக்கி நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. மீதி இருக்கிற கொஷின்ஸை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டே வந்து புது கொஷின்ஸ் தான் போட்டேன், ஏன்னா அது கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கட்டும்ன்ட்டு அது புது கொஷின்ஸ் போட்டேன். அதுக்கப்புறம் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் பழைய கொஷின்ஸ் தான். சரி வாங்க, பழைய பாக்கியெல்லாம் முடிச்சாச்சு. புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃப்ரெஷ் இந்த சம் எல்லாம். இப்போ வந்து ஒரு 4 ஷூட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பர்ஃபெக்ட் டார்கெட்டை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அவங்க 1 2 3 4 ஷூட்டர்ஸ் 4 ஷூட்டர்ஸு டார்கெட்டிங் ஒன்ஸ் எவ்ரி 5 seconds 6 seconds 7 seconds 8 seconds, அதாவது அந்த செகண்ட் டிஃப்ரென்ஸில் வந்து சுடுறாங்க. இஃப் ஆல் ஆஃப் தேம் ஆர் ஹிட்டிங் த டார்கெட் அட் 9 AM when they hit their target together again, அதாவது 9 மணிக்கு வந்து டார்கெட்டை வந்து கரெக்டாக டுகெதராக சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 5 seconds, செகண்ட் வந்து 6 seconds கழிச்சு, தேர்ட் வந்து 7 seconds கழிச்சு சுடுறாங்க, ஃபோர்த் வந்து 8 seconds கழிச்சு சுடுறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் வந்து மறுபடியும் எந்த மினிட் வந்து ஒன்றா சேர்ந்து சுடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து இந்த நாலு கொடுத்துருக்க செகண்ட்ஸையும் வந்து நம்ம எல்சிஎம் பண்ணி அந்த வேல்யூவை வந்து ஃபஸ்ட்டு அதை எல்சிஎம் பண்ணிடணும். எல்சிஎம் பண்ணிவிட்டு அந்த எல்சிஎம்க்கு ஒரு வேல்யூ வரும். அது எழுத மறந்துட்டேன்னா, எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 2 × 2 × 5 × 3 × 7 × 2 840 seconds. 840 செகண்ட்ஸில் இருக்கிறத மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிவைடட் பை 60 போட்டிங்கன்னா 14 minutes வரும். 9:14 AM மறுபடியும் அவங்க வந்து மீட் பண்ணிப்பாங்க. மறுபடியும் அவங்களோட டுகெதராக சுடுவாங்க. ஆன்சர் வந்து சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து இந்த நெக்ஸ்ட் சம் வந்து A can type 120 letters in 5 minutes. B plus C, B and C can type together 60 letters in 2 minutes. ஓகேவா? If all of them are working together, they can type 270 letters in how many minutes கேட்குறாங்க. இப்போ வந்து A வந்து 120 letters in 5 minutes, B plus C வந்து 60 letters in 2 minutes. இங்கே வந்து மினிட்ஸை நம்ம காமன் பண்ணிக்கணும். 1 மினிட்டுக்கு எவ்வளோ பண்ணுவாங்கன்னு நம்ம இது பண்ணால் 1 மினிட்டுக்கு A 24 லெட்டரும், B + C வந்து ரெண்டும் சேர்ந்து 30 லெட்டர்ஸும் 1 மினிட்டுக்கு டைப் பண்ணுறாங்க. அப்போ வந்து ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 54 லெட்டர்ஸ் 1 மினிட் வந்து ஆல் டுகெதர் பண்ணும்போது 54 லெட்டர்ஸ். கொடுத்துருக்க லெட்டர்ஸ் 270 லெட்டர்ஸ் வந்து 54ஆல் டிவைட் பண்ணோன்னா 5 மினிட்ஸில் அவங்க வந்து 270 லெட்டர்ஸை வந்து டைப் பண்ணுவாங்க. ஆப்ஷன் பி அதுக்கான ஆன்சர். இந்த கொஷின் வந்து இதை வந்து சிம்பிளாக நான் வாயிலே சொல்லிவிடுவேன். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் மஸ்ட் பி மிக்ஸ்டு வித் த ஹனி ஆஸ் டு கெயின் 20% பை செல்லிங் த மிக்சர் அட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஹனி. இப்போ வந்து ஹனி வந்து 100 ரூபாயில் விற்குது. இப்போ அதில் வந்து தண்ணியை கலந்து அதே 100 ரூபாயில் விற்கும் போது அவங்க 20% கெயின் வந்து கிடைக்குது. அதாவது அதே 100 ரூபாயில் இல்லை, அது ஒரு 20% தண்ணி ஊற்றுறாங்க. அந்த 20% தானே ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும். எப்படி இதை நான் டப்புன்னு சொல்கிறது, ஒரு ஃபார்முலா வந்து இருக்கும்ல, இல்லை நான் இதில் இருக்கிறபடியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் போட்டு குழப்ப விரும்பலை, வாங்க சொல்கிறேன். 20% கெயின் ஆகிறாங்கன்னா 20% தான் அந்த மிக்சரோட செல்லிங் ப்ரைஸு. அது டைரெக்டாக ஆன்சர் வரும். அதை எப்படி சொல்கிறதுன்னு உங்களுக்கு தெரில. பட் அதனால் நான் இருக்கிற அந்த ஃபார்மேட் படி நானே உங்களுக்கு சொல்கிறேன். 100 ஹனியோட ப்ரைஸ் வந்து 100, மிக்சரோட கெயின் அதாவது கேட்குறாங்க 20% வந்து அதிகமாக இருக்குது இதை விட, ஹனி ப்ரைஸை விட. மிக்சர் ஆனால் ஹனி வந்து காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க சொல்லப்போனால். by selling the mixture at the cost price of honey. Cost price of honey. X plus what percentage of water must be mixed with the
அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஹனியில். ஸோ அந்த அத்தனை பர்சன்டேஜ் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து 20% வந்து கெயின் கிடைக்குது. அந்த கா ஹனியை, அந்த மிக்ஸ்டு ஹனியை வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஹனியோட காஸ்ட் ப்ரைஸ்லேயே நம்ம சேல் பண்ணுறதுனால நம்ம 20% ஆஃப் கெயின் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் அப்போ வந்து நம்ம 20 எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டரை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணியிருந்தால் நம்ம இந்த பர்சன்டேஜுக்கு கெயின் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதாங்க. அவங்க ஹனி இருக்கிற ரேட்டுக்கே அந்த மிக்ஸ்டு கலப்படமான ஹனியுமே சேல் பண்ணுறாங்க. அதில் வந்து இப்போ 100 ரூபாய்க்கு விற்கிறத 100 ரூபாய்க்கே இவங்க சேல் பண்ணி வந்து 20% வந்து ப்ராஃபிட் எடுத்துடுறாங்க. இப்போ வந்து அந்த எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் வந்து அந்த இதில் அவங்க மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம இந்த மிக்ஸ்டு வந்து 120ன்னு வச்சுப்போம். அதாவது கெயின் ஆகிறதுனால 120% வந்து இருக்குது. இது வந்து 100ல் இருக்குது. அதை வந்து வேல்யூஸ் போட்டு 5/6 ஆகும். அதை வந்து எக்ஸாக கன்சிடர் பண்ணி நெக்ஸ்ட்டு மூவ் ஆகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/6 எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதை ஃபர்தராக அந்த ஸ்டெப் உள்ள 5/x எடுத்துகிட்டு வர்றது, அதுக்கப்புறம் எக்ஸை வெளியே எடுத்துகிட்டு போய் கேன்சலேஷன் பண்ணுறது, அதை வந்து டிவைடு 1/6ஆல் கேன்சல் பண்ணுறாங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/y 5yன்னு வருது. அப்போ ஒய் இந்த சைடு வரும்போது 5/1 வருது. 5:1 ரேஷியோ ஃபார்மேட்டில், அதாவது ரேஷியோ ஆஃப் அணி தட் இஸ் ஆறில் வந்து ஒரு பங்கு வந்து நம்ம கலந்துக்கிறோம். அப்போ வந்து 20% தான் வரும். இப்போ வந்து 1க்கு 20%ன்னு வச்சுன்னா கூட 120% வருதுல்ல, அதில் 1% வந்து 20% ஆஃப் இது வந்து இங்கே வந்து கலக்கிறாங்க. அதுதான். ஐ ஹோப் உங்களுக்கு இதை கொஞ்சம், நான் சொன்னதே கொஞ்சம் குழப்பி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் நான் ஒரு டைப்பில் நான் இந்த சம் வந்து அசியூம் பண்ணி வச்சுருந்தேன். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பட் நான் கன்வே பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒர்க் அவுட் பண்ணதை வச்சு உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நான் சொன்னது புரியலனாலும் நினைக்கிறேன். ஓகே, நான் நெக்ஸ்ட் கொஷின் போகிறேன். இந்த கொஷின் வந்து 222 அதோட பவர் 333 இருக்குது. இட்ஸ் ப்ளஸ் 333 அதோட பவர் வந்து 222 இருக்குது. இட்ஸ் டிவிசிபிள் பை விச் ஆஃப் த ஃபாலோவிங்னு கேட்குறாங்க. இப்படி பார்க்கும் போது இது ஆப்ஷன் வைஸ் நம்ம ஒன்று ஆப்ஷனில் இருக்கிறத வச்சு நம்ம டிவிசிபிள் பண்ணோம், எதெல்லாம் டிவிசிபிள் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு 2 வச்சு டிவிசிபிள் பண்ணும்போது 2ஓட டிவிசிபிள் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, லாஸ்ட் நம்பர் வந்து டிவிசிபிள் பை 2 ஆனால் அந்த நம்பர் டிவிசிபிள் ஆகும். அப்படி இல்லைன்னா ஆகாது. அப்படின்னும் போது லாஸ்ட்டாக வந்து இங்கே 2 இருக்குது. இது 2 டிவிசிபிள் ஆகும். 333 பட் ஆனால் டிவிசிபிள் ஆகாது. ரெண்டுத்தையும் நம்ம சும்மாவே ஆட் பண்ணாலும் 5 தான் வரும். 2ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஸோ அது வந்து டிவிசிபிள் பை 2ல் வந்து அது டிவிசிபிள் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. 4லன்னு பார்த்தாலும் 4லையும் வராது. ஏன்னா லாஸ்ட்டு 2 டிஜிட் நம்ம பண்ணுவோம். 2 ஆகிடும், 3 ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு 3ல் போய் பார்க்கலாம். 3ல் வந்து டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஓட டிவிசிபிள் ப்ராப்பர்ட்டி என்னன்னா சம் ஆஃப் ஆல் த டிஜிட்ஸ் அப்படின்றது தான். 2 + 2 + 2 6/3 டிவிசிபிள் ஆகுது. 2 தான் ஆன்சர். அதே மாதிரி 3ல் நம்ம அப்ளை பண்ணும் போதும் சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ் 9 வருது. 9 வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ 3ஆல் டிவிசிபிள் ஆகிடும். 37ன்றது ஒரு ஹையர் வேல்யூ. அது அந்த வேல்யூவில் வந்து இது ஆகுமா அப்படின்ற ஒரு ஃபியர் உங்களுக்கு இருக்கும், எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. 37ன்றதுக்கு வந்து ஒரு யூனிக்கான ஒரு இது இருக்குது. 37ஆல் ஒரு 3 டிஜிட் நம்பரில், அதாவது 3 நம்பர் தள்ளி வந்து ட்ரிபிளில் வந்து நம்பர்ஸ் வரும். 37ல் வந்து நம்ம 37 × 3 போட்டிங்கன்னா அது ட்ரிபிளில் தான் அதோட நம்ம வேல்யூ வந்து வரும். 111. 37 இன்ட்டு அதோட 3 நம்பர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு, அதாவது 3லேருந்து 3 நம்பர் தள்ளி, அதாவது 6. 37 × 6 பண்ணிங்கன்னா 222 வரும். 37 × 2 9 பண்ணிங்கன்னா 333 வரும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா அது வந்து 37ஆல் அந்த வேல்யூஸ் வந்து டிவிசிபிள் ஆகும். அதனால் அதோட அந்த ஸ்கொயர்ஸை வச்சு நம்ம ஆட் பண்ணாலும் அந்த வேல்யூ வந்து டிவிசிபிள் ஆகுன்ற கன்சிடரேஷன் நம்ம எடுத்துக்கணும். அப்போ வந்து எதுனா 337 வந்து டிவிசிபிள் ஆகும், பட் நாட் பை 2 டிவிசிபிள். 2ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஆப்ஷன் பி, அதுதான் அந்த ஆன்சர். இந்த சம் ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. லீஸ்ட் பாசிபிள் நம்பர் ஆஃப் கட்ஸ் to be required to cut a cube of 64 identical pieces. 64 identical pieces வந்து ஒரு
கியூப் இன்ட்டு 64 ஐடென்டிக்கல் பீசஸாக நம்ம கட் பண்ணுறதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் கட்ஸ் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் கட்ஸ் வந்து தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. அப்படிங்கும்போது 64ஓட கியூப் வந்து 4 கியூப் தான் 64. அதனால் 4 × 4 × 4 அப்படின்னு வச்சுப்போம். நியரஸ்ட் அந்த நம்ம எடுக்கிற அந்த ஃபேக்டரைசேஷன் வேல்யூஸுமே நியரஸ்ட் டு த நம்பராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மினிமம் நம்பர் ஆஃப் கட்ஸ் வந்து கிடைக்கும். இதில் வந்து 4 × 4 × 4 வந்து 64. இப்போ வந்து அந்த கொடுத்துருக்க அந்த மேலே நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்கணும்ல, அதுலேருந்து 4லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி கீழே எடுத்தோன்னா 3 + 3 + 3 9 கட்ஸில் வந்து நம்ம 64 ஐடென்டிக்கல் க்யூப்ஸை வந்து நம்ம அட்டைன் பண்ணிடலாம். இப்போ அந்த க்யூப்பில் அதுதான் ஆன்சர். இது ரொம்பவே டைரக்டான சம் தான். மல்டிப்ளிகேஷன் ப்ராப்ளம் கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா, ஒரு ஃபார்மேட் ஆஃப் கொஷின் கொடுத்துருக்காங்க. PQ × 3 = RQQ, வேர் PQ ஆர் டிஃப்ரெண்ட் டிஜிட்டு நீங்கள் கொடுத்துருக்காங்க மூணுமே. ஆர் வந்து ≠ 0 அப்படின்னு முன்னாடியே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து நம்ம இதை வச்சு PQRை வந்து ஃபைன் பண்ணி அதில் வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை வந்து இங்கே ஆன்சரில் இருக்குது, அதுதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து அவங்க வந்து மல்டிப்ளிகேஷன் 3ன்னு கொடுத்ததுனால இங்கே வர நம்பரே தான் இங்கே இங்கே Q இருக்கிற நம்பர் தான் இங்கே QQன்னு இருக்குது. அப்படின்னும் போது நான் 3 டேபிளில் வந்து சும்மா நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 5s வந்து 15. இங்கே இருக்கிற இதை 5 வந்து Qன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே 15 வருதுல்ல, அப்போ அங்கேயுமே 5 தானே போட போகிறீங்க. அந்த மாதிரி சிம்பிள் ட்ரிக் வச்சு இப்போ இங்கே 5 போட்டுட்டேன், இங்கே 5 வருது, இங்கே மேலே 1 போடுறீங்க. மல்டிப்ளையில் 8s வந்து 24, அதை கூட அந்த 1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 5 கிடைக்கும். அப்போ 2 5 5 அப்போ R வந்து 2, Q வந்து 5, P வந்து 8. அதை வந்து கொஷினில் வந்து ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்கல்ல, த வேல்யூ ஆஃப் அப்படின்ட்டு, அது கூட வந்து இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் 2 ஆப்ஷன் பியில் இருக்குது. அவ்வளோதான் அந்த சம்மு. How many 5-digit prime number can be obtained by using all the digit 1 2 3 4 5 without repetition of the digitன்னு கேட்குறாங்க. இதில் வந்து எனக்கு நான் நெட்டில் சர்ச் பண்ணதில் எனக்கு வந்து ஒரு சிம்பிள் வே கிடச்சிது. அது எப்படின்னா, இது வந்து அது எல்லாத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, லாஸ்ட் நம்பர் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, 3 வந்து சம் ஆஃப் ஆல் டிஜிட்ஸ், 4 வந்து லாஸ்ட் 2 டிஜிட் பார்க்கணும். 5 வந்து டிவிசிபிள் ஆகும்போது லாஸ்ட் நம்பர் வந்து ஒன்று 5ல் இருக்கும், இன்னும் 0ல் இருக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட் தான் எழுதியிருக்கேன், சும்மா ஜஸ்ட் ஜென்ரல் ரெஃபரன்ஸ்க்கு. இது என்னன்னா, சம் ஆஃப் அந்த ஆல் டிஜிட், இது இப்போ ஒரு கொடுத்துருக்க நம்பர் வந்து இப்போ இதே மாதிரி வேறு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. அந்த சம்மை வந்து எப்படி நம்ம அதை வச்சு எத்தனை ப்ரைம் நம்பர்ஸு நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும் போது நம்ம பண்ணுறதுக்கு அதை வந்து நம்ம ஆட் பண்ணும் போது 15 அதோட சம் வந்துச்சுன்னா அது வந்து அந்த ஃபார்மேட்டை வச்சு நம்மளால் வந்து ப்ரைம் நம்பர்ஸை ஃபார்ம் பண்ண முடியாது. இது ஒரு ஷார்ட்கட் ஐடியான்னு சொல்லலாம். நெட்டில் சர்ச் பண்ணதில் இதான் வந்துச்சு. சம் வந்து 15 வந்துச்சுன்னா அதை வச்சு நம்மளால் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ வந்து ஆன்சர் 0. அவ்வளோதாங்க. இந்த லாஸ்ட்டு சம், இந்த சம் தான் எனக்கு தெரியல, எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் இதை பற்றி நான் திங்க் பண்ணேன், ஒரு ஐடியா கிடச்சிச்சு. நானும் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் எப்படி ஃபர்தராக மூவ் பண்ணுறது அப்படின்ட்டு. என்னால் கண்டுபிடிக்க முடியல. இந்த ஒரு கொஷின் இருக்குது, இன்றைக்கி 14 கொஷின் போட்ட மாதிரி தான் கணக்கு. இதை வந்து நான் ஃபர்தரான வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். மேக்ஸிமம் வந்து டைம் பீரியட் வந்து சண்டே தான் எல்லா கொஷின்ஸும் நான் வந்து விட்ட கொஷினை வந்து போடுறதா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். சண்டே வீடியோ வராது, இட்ஸ் மை ஃபால்ட். என்னால் நான் வெளியே போயிட்டதுனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் இன்றைக்கி 2 வீடியோ கன்ஃபார்மாக வந்துடும். இந்த வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு உடனே அடுத்த வீடியோக்கான ப்ராசஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெலகிராம் சேனலும் இருக்குது, அது ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். பிடிச்சிருந்தா டெலகிராமுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.